This video is sponsored by Educast. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. சமீபத்தில் ரஷ்யா ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அது என்ன எச்சரிக்கை, எதனால் அந்த எச்சரிக்கை அவங்க வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஜெர்மனியும் பிரித்தானியாவும் பாதுகாப்பு முதலான பல்வேறு அம்சங்கள் கொண்ட பரஸ்பர ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்ட அடுத்த சில மணி நேரங்களில் ரஷ்ய தரப்பிலிருந்து எச்சரிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் முதன்முறையாக ஜெர்மனியும் பிரித்தானியாவும் பரஸ்பர ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளன. இரு நாடுகளில் ஏதாவது ஒன்று எதிரியால் தாக்கப்படும் நிலையில் மற்ற நாடு உதவிக்கு வருவதை அந்த ஒப்பந்தம் உறுதி செய்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதைத் தொடர்ந்து நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்குவது தொடர்பிலும் பிரித்தானிய பிரதமர் கைரா ஸ்மார்ட்டரும் ஜெர்மன் சான்சலரான ஃப்ரெட்ரிக் மெர்ஸும் பேசிக்கொண்டார்கள். இதைத் தொடர்ந்து ரஷ்யாவிலிருந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான அடுத்த சில மணி நேரங்களுக்குள் ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளரான மரியா எச்சரிக்கை செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளார். உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் வழங்கப்படுமானால் மேற்கு ஐரோப்பாவை தாக்க வேண்டிய கட்டாய நிலை ரஷ்யாவுக்கு ஏற்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மோதல் போக்கு அதிகரிக்கும் நிலையில் பழிக்கு பழி வாங்கும் வகையில் நாங்களும் பதிலடி கொடுப்போம் என்றும், தங்கள் ஆயுதங்களை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த அனுமதிக்கும் நாடுகளின் இராணுவங்களுக்கு எதிரான தனது ஆயுதங்களை பயன்படுத்துவது சரியானதே என ரஷ்யா கருதுகிறது என்று மரியா கூறியதாக டாஷ் என்னும் ரஷ்ய ஊடகம் தெரிவித்துள்ளது. உலகம் போகிற போக்க பார்த்தா மூன்றாம் உலக போகிற வர வைக்காமல் விடமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி உறவுகளே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.